கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ராயபுரத்தில் வரேன். என்னுடைய பேர் பிரேமா. ஜூன் மாதம் 30 எனக்கு அதிக ஜுரமாக இருந்தது. 105 டிகிரி அடிச்சுது. அதனால என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறதால நான் ஐசியூவில் இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் பூரா நாடி துடிப்பே இல்லைன்னு சொன்னாங்க. என் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கலங்கி அழுதாங்க. என்னுடைய நாத்தனார், அதாவது என் கணவருடைய சகோதரி சகோதரனுடைய ஜெபத்தை செல்லில் ரெக்கார்ட் பண்ணிட்டு என் காதிலேயே வைப்பாங்களாம். ஒரு நாள் பூரா ஏறக்குறைய 4-5 முறை வைத்தோடனே காலையில் நான் என்ன செய்தேன், நாடி துடிப்புலாம் சரியாகி கண் விழிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ படிப்படியாக கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரு. கர்த்தருக்கு சோத்திரம். நான் புழலேருந்து வரேன். என் பேர் அமரவள்ளி. எனக்கு 13 வருஷமாக வீசிங் இருந்தது. நான் ஆகஸ்ட் மாதம் முதல் மாதம் வந்தேன். நான் அதுலேருந்து எனக்கு வீசிங்கே இல்லை. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். வாசிப்போமா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். நம்முடைய எஜமான் நம்ம பார்த்து அழகாக சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருந்தபடியினாலே உங்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சந்தோஷமான தொழில் வாழ்வை இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்தோஷமாய் செய்யுங்கள். உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசியுங்கள். சில பிள்ளைகள் தேவ சித்தம் தெரியாமல் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அந்த வேலையில் நாளுக்கு நாள் உயர்வையும் மேன்மையும் கொடுத்து அவனை பெரிய அதிபதியாக உயர்த்தணுன்னு ஆண்டவர் ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் இவங்க தேவ சித்தம் தெரியாமல் யாரோ ஒரு நண்பனுடைய பேச்சை கேட்டு சொந்தமாக தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு தொழில் பண்ண போய் இருக்கிற எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு கடனை வாங்கி கடனில் அழிஞ்சு வீட்டில் தலை காட்ட முடியலை, வெளியே தலை காட்ட முடியாத நிலைமையில் சிலர் அலைகிறதை பார்க்கிறோம். ஒரு நாளும் அடுத்தவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி உன் கண்ணை நீ குத்திக்கவே கூடாது. அது உன்னுடைய எதிர்காலத்தை குருடாக்கிவிடும். ஆண்டவர் என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறார், அடுத்தவனை பார்த்து அல்ல, உனக்குன்னு நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன். எப்போவுமே ஒருத்தன் ஜெயிச்சுட்டா இப்படி தான் காட்டுவான், தோத்துட்டா தான் இப்படி காட்டுவான். இப்படி காட்டும் பொழுது அந்த கட்டை விரல் தான் மேலே நிற்கும். அந்த கட்டை விரலில் ஒவ்வொருவருக்கும் அதில் இருக்க அந்த சின்ன பகுதியில் ரேகை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டி வரவே வராது, கடுகளவு கூட வராது. அவங்களுக்குன்னு தனிமை, இனி பிறக்க போகிறவங்களுக்கு கூட வராது. அவங்களுக்குன்னு ஒன்று. இன்றைக்கி உனக்குன்னு உள்ளதை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறான். உனக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங். தாவீதுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுத்துருந்தார். என்ன தெரியுமா? அவன் விரல்களில் ஒரு அபிஷேகம். அவன் இசைக்கருவியை எடுத்து கிண்ணறத்தை எடுத்து வாசித்தா ஆண்டவர் மயங்கி பக்கத்தில் வந்துடுவார். அவன் கிண்ணறத்தை எடுத்து வாசிச்சாச்சுன்னா அவன்கிட்ட இருக்கிற அந்த தாளந்து, அந்த திறமை, ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம், தனித்தன்மை வாய்ந்த அபிஷேகம் பிசாசு எல்லாம் ஓட்டிச்சான். ராஜாவாகிய சவுலுக்கு பிசாசு பிடிக்குது. அப்போ ராஜா சொல்கிறார், இதை துரத்துறதுக்கு யாராவது கொண்டு வாங்க. அப்பொழுதுதான் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அரண்மனையில் அவன் பேர் ஃபேமஸ் ஆகிருக்கு. எப்படின்னா, பெத்லகேமியன் ஆகிய ஈசாவின் பிள்ளையாகிய ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் தாவீது. அவன் கிண்ணறத்தை எடுத்து வாசித்தா பிசாசெல்லாம் ஓடன்றான். அந்த இசை கருவியில் உள்ள அந்த இசைனால் பிசாசு ஓடலை, அவன் விரல்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம். அவன் ராஜாவுக்கு அறிமுகம் பண்ணுகிறதே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த தாளந்து, அந்த திறமை தான் முதல்ல அவனை அரண்மனைக்குள்ளால கொண்டு போச்சு.
அவனை பெரிய அதிபதி ஆக்குறதுக்கு முன்னால் முதல்ல ராஜாவுக்கு அவனை அறிமுகம் பண்ணினது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த தாலந்து. எத்தனையோ பேர் கிண்ணறம் வாசிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் யார் வாசித்தாலும் பிசாசு ஓடலை. ஆனால் தாவீது வாசித்தா ஓடிச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவன் விரல்களிலே ஒரு அபிஷேகம். அவனுக்கு சங்கீதங்களை எழுதுகிற, பாடல்களை எழுதுகிற, இசை அணைக்கிற, ராகம் அமைக்கிற எல்லா கிருபையின் தாலந்துகளையும் அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். அந்த தாலந்தை அவன் பயன்படுத்தினான். அதே போல் அவன் ஆடு மேய்க்கிற தொழில் வைத்திருக்கும் பொழுது அவனுக்கு பாதுகாப்புக்குன்னு கையில் ஒரு சின்ன கவனையும் கூழாங்கல்லையும் தான் கையில் வச்சுருந்தான். எதற்காக? தன்னுடைய ஆடுகளை ஓநாய்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, தற்காப்பிற்காக வைத்திருந்தான். நல்லா கவனிங்க. இப்போ எதிர்க்க நிற்கிறான் கோலியாத்து. அவனை அழிக்க யாராலே முடியலை. இந்த தாவீது வந்து நின்ற உடனடியாக இந்த ராஜா சவுல் என்ன பண்ணுறான்னா, இந்த யுத்தத்துக்கு போகிறவங்க போடுற அந்த மார்க்கவசம், அந்த தலைக்கவசம் எல்லாத்தையும் போட்டு ஆயுதம் அணிந்து அவனை நடக்க வச்சு பார்க்குறான். அப்போ டூப்ளிகேட். இவனுக்கு அது செட் ஆகாது. அவன் நடந்து பார்க்குறான், அவனால் நடக்க முடியல. பிகாஸ் இட் இஸ் டூப்ளிகேட். அது தாவீதினுடையது அல்ல, ஒரிஜினல் தாவீது அல்ல. அது யுத்தத்திற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்களுக்கு உரியது. அவன் நடந்து பார்க்குற முடியல. அவன் சொல்லிட்டான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எனக்குன்னு யுனிக் திறமை ஒன்று கொடுத்துருக்கிறார். என் கையில் என் ஆடுகளை ஓநாய்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சின்ன ஆயுதம், கவனம் கல்லும் தான் எனக்கு அடப்பையில் அப்படியே போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு அவன் எடுத்துட்டு வந்தது அவனுடைய ஒரிஜினல் ஆயுதங்கள். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமை அதில் தான் இருக்குது. அந்த வாளிலேயோ இல்லைன்னா மார்க்கவசத்திலேயோ இவன் கையில் கொடுக்கிற ஆயுதத்திலேயோ அல்ல. அவன் ஆயுதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆண்டவர் அவனுக்கு என்று கொடுத்திருக்கிற தாலந்து, அவனுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிற தாலந்து எதுவோ அதை கொண்டு போனபடியினாலே தான் அவன் கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சது. மற்றவருடைய பார்வைக்கு இவன் தன்னுடைய ஆயுதத்தை அணிந்து கொண்டு போகும் பொழுது கோலியாத்தை சிரிக்கிறான். நீ ஒரு பொடிப்பைய பாரு, அதுவும் மார்க்கவசம் ஒன்றுமே இல்லாமல் நீ வர்ற. ஆனால் அவன் சொன்னான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்தினால அவர் கொடுத்திருக்கிற வல்லமையோடு உங்ககிட்ட வர்றேன். அதுதான் எனக்கு திறமை. எனக்கிட்ட ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. அந்த வல்லமையோடு நான் உங்ககிட்ட வர்றேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா ராஜாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், பலசாலிகள் நிற்கிறார்கள், யுத்த வீரர்கள், யுத்தத்தில் முன்னால் நிற்கிற தளபதிகள் எல்லாருக்கும் முன்னால் கோலியாத்தை வீழ்த்தி ஜெயத்தோடு வருகிறான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தாலந்து. நீங்கள் தானியேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த தாலந்து என்னென்னா, கருகலானவைகளை தெளிவிக்கிற ஒரு தாலந்து, ஒரு அபிஷேகம். அதான் சொன்னேன், அவங்களுடைய அபிஷேகம்தான் அவர்களை ராஜாவாக்கும். தாவீதை ராஜாவாக்கினது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை கொண்டு பயன்படுத்தினான். கோழைத்தனமாக இருக்கவில்லை. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்கிட்ட ஒரு திறமையை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த திறமையை வச்சு இந்த கோலியாத்தை ஜெயிப்பேன். ஆண்டவர் கொடுத்த தாலந்து. அதனால அவன் பெரிய அதிபதியானான், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். தானியேலை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது அவனுக்குன்னு ஒரு தாலந்து. என்ன தாலந்து? அவன் கருகலானவைகளை தெளிவிக்கிற வெளிப்பாட்டு வரமுள்ளவன். அது வரைக்கும் ஒரு சிறை கைதியாக கொண்டு வரப்பட்ட அடிமைதான் இந்த தானியேல். நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையிலே அடிமையாய் வந்து சர்வராகத்தான் அவன் இருந்தான். ஆண்டவர் கொடுத்திருந்த கொஞ்சம் அபிஷேகத்தில் உண்மையாயிருந்தான். அவன் ராஜாவின் திராட்சை ரசம் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாயிருந்தான். அதன் நிமித்தம் அந்த ராஜாவுடைய பிரச்சனை அங்கே இருக்கிற ஞானிகளால் தீர்த்து வைக்க முடியவில்லை. இந்த தானியேலால் தான் தீர்த்து வைக்க முடிந்தது. தானியேல் தான் அவனுடைய சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்லி அந்த நேபுகாத்நேச்சாருடைய குழப்பத்தை தீர்த்து வச்சான். அதன் நிமித்தம் அடுத்த நிமிஷத்தில் அவன் அநேகத்திற்கு அதிபதியாய் மாறினான். பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் மாகாண அதிபதி, மாவட்ட அதிகாரி அப்படின்னு IAS கலெக்டராக அவன் மாறினான். காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த ஆண்டவர் இன்பில்ட் பண்ணி வைத்த தாலந்து, அந்த அபிஷேகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது முந்தின நாள் ஜெயிலில் இருக்கிறான், அடுத்த நாள் அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதி. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். என்ன கிருபை? சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபை.
அதுதான் அவனுடைய தாளந்து. அதை தான் பயன்படுத்துகிறான். அவனை அந்த ஜெயிலிருந்து கொண்டு வரும் பொழுது ராஜாவிடத்தில் எப்படி இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, என் கூட ஜெயிலில் ஒரு சக கைதி ஒருத்தன் கிடந்தான், அவனுடைய பெயர் யோசேப்பு. அவன் ஒரு சொப்பனம் கண்டாச்சுன்னா அதனுடைய விளக்கத்தை கரெக்டாக சொல்லும், அது அப்படியே பலிக்கும், உண்மையிலே அது நடக்கும். ஒருத்தன் சாட்சி சொல்கிறான் வந்து ராஜாவிடத்தில். அப்போ ராஜா சொல்கிறாரு, அவனை கூட்டுடுவான். அந்த ராஜா சொல்கிறான், நீ ஒரு சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்றியாம அவ்வளோ பெரிய திறமை இருக்காமே. அவன் என்ன தெரியுமா சொன்னான், நான் நல்ல ராஜாவே, ஆண்டவரே உங்களுக்கு மங்கள உத்தரவு அருளுவார். என் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு மங்கள உத்தரவு அருளுவார். அந்த ராஜாவுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான். அடுத்த நிமிஷத்தில் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதி. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு அநேகத்திற்கு அதிபதிகளாக உங்கள் மாற்ற ஆண்டவர் உங்களுக்குள் ஒரு திறமையை வைக்கிறார், ஒரு தாளந்தை வைக்கிறார். உங்களுக்குள் ஒரு விசேஷித்த கிருபையின் வரத்தை ஆண்டவர் வைக்கிறார். எனக்கு தெரியும், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களே நான் பார்த்துருக்கிறேன். சிலர் நாக்குனால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களே நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த நாட்களில் நான் பார்த்துருக்கிறேன். சிலருக்கு இன்வெஸ்ட் பண்ண பணமே இருக்காது, ஆனால் ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு திறமை கொடுத்துருப்பார். அவங்க நல்ல அழகாக பேசி ஒரு வியாபாரத்தை பண்ணக்கூடிய திறமை, அவங்களுக்கு நாக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லை, அம்மா பணம் தரல, அப்பா பணம் தரல, எங்கள் மச்சான் பணம் தரல, மாமன் பணம் தரல, என்னை யாரும் தூக்கி விடுவா? யாரும் தூக்கி விடுவாங்க. உனக்குள்ளே இருக்கிறத இன்னைக்கு தேடி கண்டுபிடி, இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் உனக்குன்னு ஒரு கிருபையின் வரத்தை கொடுப்பார். அந்த நாக்குனால் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கிறேன். அக்ராஸ் த டேபிள் அப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். காரணம் என்ன? அவர்களுக்கு கொடுத்துருக்கிற திறமையை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி. சிலர் சொல்லுவாங்க, அவன் நல்லா பேசுவான், அவன் நல்ல சாமர்த்தியசாலி, அவன் பிழைச்சிக்குவான்னு பெரியவங்க சொல்கிறத பார்த்துருப்பீங்க. அவன் நல்ல திறமைசாலி, இப்போ அவன் எப்படி வேணாலும் பிழைச்சிக்குவான். அவன் படிக்கலைன்னா கவலைப்படாதீங்க. நிறைய பேர் படித்து வேலை இல்லாமல் இன்றைக்கும் வீட்டில் நாட்களை விரயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை பார்க்குறேன். படிக்காத மேதைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் படி படி படின்னு போட்டு அமுக்காதீங்க. படிப்பு வர்றவங்களுக்கு வரோம், சிலருக்கு படிப்பு வராது, ஏதோ பாஸ் ஆகிட்டாவது வாப்பான்னு சொல்லுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அந்த தாளந்துகளை பிள்ளைகளை தட்டி கொடுத்து கொண்டு போகணும். இல்லைன்னாச்சுன்னா அடுத்தவங்களை பார்த்து அவன் டாக்டர் ஆகிட்டான், நீ டாக்டராக ஆயே ஆகணும். அடித்து நீங்கள் தொங்க விட்டால் அடுத்தவங்கள கொல்கிற டாக்டராக தான் வருவான். ஆமேன். ஆமாம், உன் பிள்ளைக்குன்னு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு அதை தான் இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதிலே பிள்ளைகளை கொண்டு போகணும். சிலர் ஒரு முறை ஒரு சகோதரர் வந்து கேட்டார், ஐயா இவன் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸு கேம்ஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான், படிக்கவே மாட்டேன்றான். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னால், அவனை ஸ்போர்ட்ஸில் தான் நான் ஒரு பெரிய அச்சீவராக நான் கொண்டு வர போகிறேன்னு. பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட் அவார்டு, நிறைய நேஷ்னல் அவார்டு எடுத்து அவன் கூட படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவன் எல்லாம் இன்னும் கவர்மெண்ட் வேலையில் இல்லை, இவன் ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் ரயில்வேல வேலையில் சேர்ந்துட்டான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். எல்லாம் சொல்லுவான், நீ எப்படிடா கவர்மெண்ட்டில் சேர்ந்த அப்படின்னு. அவங்க அப்பாட்ட நான் சொன்னது என்ன, படிப்பு வரல, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானா, அதில் அவனை நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அவனை அப்படியே தட்டி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க, அவன் அதில் சாதிப்பான். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிழைப்பிற்கென்று ஒரு வழி வைத்திருக்கிறார். நீ முன்னேறதுக்கு நான் ஆண்டவர் ஒரு வழி வைத்திருக்கிறார், அதை கண்டுகொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை கண்டுகிட்டு அதை உண்மையாக பயன்படுத்தணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்த தவறான விதத்தில் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இருக்கிறத விட மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்க. அதுதான் இந்த வசனம். நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன். இன்றைக்கி எல்லாருக்கும் பெரிய அதிபதிகளாக, செல்வத்தில் அதிபதியாக மாறணும், வேலையில் அதிபதியாக மாறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிபதியாக மாறணும், எல்லாருக்கும் ஆசை. அவன் பெரிய அதிபதியாக இருக்கிறான், அவனை பார்த்தாச்சுன்னா எல்லாரும் பார்த்தா பொறாமப்படக்கூடிய அளவில் இருக்கிறான். அதே போல் நான் மாறணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மாறலாம். எப்போ தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த ஒரிஜினல் அனாயிண்டிங், ஒரிஜினல் தாளந்து, ஒரிஜினல் திறமை, அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி காலையில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் அழகாக 2 கேனோடு நிற்பான். ஒன்றில் கூழ் இருக்கும், இன்னொன்றில் அரகம்புல் ஜூஸ் இருக்கும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் ரோட்டில் சூப்பு விற்றுட்டு இருப்பான். விதமான சூப் இருக்கும், வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும், எல்லா சூப்பையும் வச்சுட்டு அவனுக்கு நோ ஷாப், ஒரு கடையோ ஒன்றும் கிடையாது. அவனுக்கு மூலதனம் இந்த 2 கை,
அவனுடைய கையில் இருக்கிற அந்த 2 கேனு தான் அவனுக்கு மூலதனம். இன்றைக்கி 3 ரெஸ்டாரண்ட் சென்னையில் வச்சுருக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எதுக்கு சொல்கிறேன்னா, எத்தனை பேர் அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, உனக்கு வேறு வேலை இல்லையாடா, என்னடா பீச்சில் போய் காலங்காத்தால் போய் நின்றுட்டு இந்த கேனை தூக்கிட்டு ஒவ்வொருத்தருடையா பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டிருக்கலாம். நீ பிளாட்ஃபார்மில் நின்று சூப்பு வித்துட்ருக்கேன்னு எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் பொருட்படுத்தலை. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு கர்த்தர் அவனை அநேகத்திற்கு அதிபதியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய மனைவி சாட்சி சொல்லும் பொழுது, பல வருஷத்துக்கு முன்னால் அவங்க அந்த படிப்படியாக வளர்ந்த நாட்களில் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்லும் பொழுது அவள் சொன்னால், ஒரு நாளைக்கு 100 ரூபா வருமானம் தந்தால் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஜோம் பண்ணிவிட்டு கேனை கையில் கொடுத்து அனுப்புவாளாம். அப்போ அவள் சொன்னால், அந்த நாட்கள்லையே ஒரு மாதம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நாள் 100 ரூபான்னா 30 நாளைக்கு 3000 ரூபா தான் ஆச்சு. ஆனால் அவள் 3000 ரூபா கேட்டால், ஆனால் ஆண்டவர்களுக்கு அந்த நாட்களே 1 லட்சம் ரூபாய். இன்றைக்கி எத்தனை ஹோட்டல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இன்றைக்கி கர்த்தர் அவர்களை நல்ல சிறப்பாக வச்சுருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எதுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, எந்த தொழிலையும் இது கேவலம் அது கேவலம்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. கேவலன்னு நினச்சிங்கன்னா சில நேரங்களில் ஆண்டவரை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது. அந்த கேவலன்னு சொல்கிற தொழில் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறவர் ஆண்டவர் தான். அதில் நீ இருந்து அதுலேருந்து நீ வளர்ந்து வந்தால் தான் ஆண்டவர் அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். எடுத்த எடுப்பில் பெரிய ஹோட்டல் வைக்கிறவங்க நிறைய பேர் நஷ்டம் ஆகிடுவாங்க. ஹோட்டலில் வேலை செய்து அதில் உள்ள பாடு சூடெல்லாம் தெரிஞ்சு சரக்கு மாஸ்டர் வரலைன்னா இவனே தோசை ஊற்றி இவனே பரோட்டா அடிச்சுட்டு வர்றவனுக்கு நஷ்டம் வரவே வராது. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு திறமை கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் சரக்கு மாஸ்டர் வரலையா, ஸ்ட்ரைக் பண்ணிட்டானா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்க தாளந்தை பயன்படுத்தி அவனால் அந்த ஷாப்பை ரன் பண்ண முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாமல் இருக்கணும். ஒரு ஃபீல்டில் உங்களை கொண்டு போயிட்டு அதனுடைய 10 படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். இன்றைக்கி நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே பெரிய ராஜாவாகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. சகல விதமான நுணுக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அநேகத்திற்கு அதிபதியாக மாறணும். இதுக்கு மேலே உங்கள் வீட்டு வாசற்படியில் தரித்திரம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்திற்கு அதிபதி ஆக்குவேன்னு சொன்னீங்களே. கொஞ்சம் பல, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் படிப்பு. ஆண்டவரே, இந்த கொஞ்சத்தோட முழுமையான நிறைவான நீங்கள் இணைஞ்சிட்டீங்கன்னா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளுக்குப்பா, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்குப்பா, என் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்பட. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளி வாரும். அற்பமான ஆரம்பத்தில் என் பிள்ளைங்க இருக்கலாம்ப்பா, சம்பூர்ணத்தை கொடுக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு சம்பூர்ணத்தை தாரும். அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி என்று சொன்னீர். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளெல்லாம் உடைச்சி போடுங்க ஆண்டவரே. சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க தடையாயிருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்திற்கு முடிவு வரட்டும்ப்பா. வருமானம் இல்லையே, வருமானம் வந்துச்சுன்னா, பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சுன்னா, பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பனேன்னு ஏங்கி கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் உண்டாண்டவரே, அவர்களுக்கு வருமானத்திற்கும் வழியை திறந்து தாங்க. சந்தோஷமான இல்லற வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கவும் ஆண்டவர் வழியை திறந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. எந்தெந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு என் பிள்ளைகள் நிற்கிறார்களோ அத்தனை சந்தோஷங்களும் இவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. சில பிள்ளைகள் சந்தோஷமான இல்லற வாழ்க்கை ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு. அதை சந்தோஷத்தை மெருகூட்டுற விதத்தில் எனக்கு ஒரு கற்பத்தின் கனியில் இயங்குகிற பிள்ளைகள் இங்கே நிற்கிறார்கள். இயங்குகிற பெற்றோர்கள் இங்கே நிற்கிறார்கள். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளவு நாளாச்சு, இன்னும் ஒரு முழுமையான ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம் இல்லையே
ஏங்கிட்டு நிற்கிறாங்கப்பா. என் பிள்ளைகள் மேல் நீர் மனமிறங்கி, இவங்க பிள்ளைங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குங்க. நீ சொல்லி இருக்கிறேன், கொஞ்சத்தில் உண்மை உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை அநேக பிள்ளைகளுக்கு அதிபதியாக நீர் மாற்றும். அநேக பிள்ளைகளுக்கு அதிபதியாய் மாற்றும். இருக்கிற கொஞ்சம் பலத்தில் என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தில் என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அநேக பலசாலிகளாக என் பிள்ளைகளை நீர் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.